வணக்கம், வெல்கம் டு ஈச் ஒன் டீச் ஒன். நான் உங்கள் ராஜவசந்தன். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஃபைல் அப்லோட். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறது. அது மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும். ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைல் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைலை ஒரு S3 பக்கெட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரேஜுக்கோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் செக்யூர்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளிஃபை பண்ணி அதனுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் எது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் இந்த வீடியோவுடைய முழு நோக்கம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது, அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது, அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் ஒன் டீச் ஒனோட பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டரில் நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ஃபைலுக்கு ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் .doc, .txt அப்படிங்கிற மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஃபைல்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சைஸ் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி ஹார்ட் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ஸ்லாம் ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகி ஹார்ட் டிஸ்கில் ஒவ்வொரு மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த பிளாக்ஸ்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு ஃபைல் எக்ஸ்டென்ஷனும் அதை ஒவ்வொரு மாதிரி ட்ராக் வச்சுக்கும். ஓகே, இந்த பிளாக் இங்கே இருக்குது, இந்த பிளாக் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட் அதை வந்து வேகமாக ரீட் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபைலினுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர். அப்போது ஒரு லார்ஜ் ஃபைலை நம்ம இன்டர்நெட்டில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா அது என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய மெமரியை நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி அந்த பெரிய மெமரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எதுனா ஆகும்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது நடுவில் திடீர்னு எங்கேயாவது கட் ஆகிடுச்சுன்னா எந்த இடத்துல கட் ஆச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் அதை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி ஒரு ஃபைலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு பிளாக்ல விற்குதோ அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணலாம்னா இந்த பெரிய மெமரியை வந்து நம்ம சின்ன சின்ன சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு குட்டி குட்டி சங்கையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியும். இந்த டயக்ராம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 100 MBக்கான ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு .mp4 ஃபைலு. ஓகே, ஒரு மூவி ஃபைல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன சங்க்ஸாக நம்ம வந்து கட் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரோக்ராமேட்டிக்கில் அதை பண்ண முடியும். அப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஃபைலும் 5 MB இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு ஃபைலுமே வந்து 5 MB இருக்குது அப்படின்னா அப்போது அந்த ஒவ்வொரு ஃபைலையுமே நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நெட் வழியாக நம்ம ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, அது சின்ன ஃபைலுங்கிறதுனால சின்ன மெமரிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துல இடத்துக்கு போயிடும். இதுவே பெருசாக அமிச்சிங்கன்னா அது போகிறதுக்கு லேட்டாகவும் எந்த இடத்துல கட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் அதை அனுப்ப வேண்டியது இருக்கும். ஆனால் இதுவே சின்ன சின்ன பார்ட்டாக நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்பும்போது இது அந்த குட்டி குட்டி பார்ட்லாம் வேகமாக போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் அது போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு எங்கேயாவது இடத்துல கட் ஆச்சு அப்படின்னா நம்ம அது எங்கே கட் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி திருப்பி விட்ட இடத்துல இருந்து ரெஸ்யூம் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைல்லாம் குட்டி குட்டி ஃபைல்ஸ்லாம் இங்கே போயிடுச்சு. ஓகே, பட் அந்த சின்ன சின்ன ஃபைல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ அங்கே என்ன பண்ணோம்னா அது அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அகைன் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். இப்படி ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு திருப்பி அந்த பெரிய ஃபைல் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபைலை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, ஒரு பெரிய ஃபைலை எப்படி நம்ம சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம். ரியாக்ட் மூலமா நம்ம எப்படி இந்த ஃபைல்ஸை வந்து சின்ன சின்ன ஃபைல்ஸாக பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு புது ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் ஒரு இன்புட் டைப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைல் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து இடத்துல ஒரு இன்புட் டைப் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைலை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கிடச்சிச்சு. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்ம என்ன ஃபைலை சூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபைலுக்கான சில லாக்ஸ்லாம் இந்த இடத்துல விழுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே நான் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். லெட் ஹேண்டில் அப்லோட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் ஃபங்க்ஷன் வில் கெட் அ ஃபைல். ஓகே, ஃபைல் டேட்டா. ஓகே, ஃபைல் டேட்டான்னு கிடைக்கும். ஸோ ஆன் சேஞ்ச் எப்பப்பெல்லாம்
இந்த இடத்துல ஒரு ஃபைல் புதுசாக சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஸோ ஆன் சேஞ்சில் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ நம்ம இதை கன்சோல் பண்ணி பார்க்கலாம். console.log ஃபைல் டேட்டா டாட் டார்கெட் டாட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைலை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ஏதாவது ஒரு ஃபைலை சூஸ் பண்ணும்போது ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபைலை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல எனக்கு வரும். ஓகேவா? இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து அந்த ஃபைலினுடைய அந்த ஃபைல் லாஸ்ட் மாடிஃபைடு, ஃபைலுடைய சைஸ் நமக்கு கிடைக்குது, ஃபைலோட பேர் நம்மளுக்கு கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபைலுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு பைட்ஸில் கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம பைட்ஸை வந்து மெகாபைட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, மெகாபைட். ஓகே, ஸோ சார் இந்த பக்கம் பைட் வச்சுக்கலாம். ஓகே, பைட், இந்த பக்கம் வந்து மெகாபைட். ஓகேவா? இப்போது இந்த சைஸ் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சது இல்லை, இது வந்து பைட்டில் இருக்குது. இந்த பைட்டை வந்து எம்பியாக கன்வெர்ட் பண்ணால் 32 MB. ஓகேவா? இப்போ நம்ம சூஸ் பண்ண ஃபைலினுடைய சைஸ் வந்து 32.8 MB. அது கரெக்டான ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எஸ் 32.8 MB. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து 5 MBயாக ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டாக? அப்போனா 5 MBக்கான பைட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு கேல்குலேட்டர் எடுத்துக்கலாம். 1024 × 1024. ஓகே, இந்த நம்பர் வருதுல்ல, இந்த நம்பரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் பைட்டில் போட்டேன்னா இது 1 MB. ஓகேவா? இதுதான் வந்து 1 MB. அப்போது இன்ட்டு 5 பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும்? ஓகே, இது வந்து என்னது? 5 MB. அப்போது இந்த நம்பர் தான் 5 MBக்கான ஒரு சைஸ். ஓகேவா? ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். சங்க் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளில் 1024 × 1024 × 5. ஓகேவா? இதுதான் வந்து 5 MBக்கான அந்த ஒரு லைன். ஓகேவா? 5 MBயை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ரைட்டா? அடுத்தது இந்த வேரியபிள் ஃபைல் சைஸ். நம்மளுடைய ஃபைல் சைஸ் தெரியும். அந்த ஃபைல் சைஸ் என்னதுன்னா ஃபைல் டேட்டா டாட் டார்கெட் ஆஃப் ஃபைல்ஸ் ஆஃப் 0 டாட் சைஸ் அப்படிங்கிறது ஃபைலுடைய சைஸ். இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த ஃபைல் சைஸை நம்ம 5 MBயாக நம்மளால் எத்தனை சங்க்கு இது பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் 100 MB ஃபைல் இருக்குது. அதை ஒரு MBயாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 100 ஃபைல்ஸ் கிடைக்கும்ல. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் 32.2 ஃபைலை 32.8 MB இருக்கிற ஒரு ஃபைலை நம்ம 5 MBயாக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை சங்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ console.log ஃபைல் சைஸ் டிவைடட் பை சங்க். ஓகே, சங்க் சைஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுடைய எத்தனை ஃபைலாக அது ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போது இதனுடைய அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ நான் ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 6.2, அதாவது இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 6.2 ஃபைல்ஸ். ஓகேவா? ஒன்று 6 ஃபைல்ஸ் இருக்கணும், இல்லை 7 ஃபைல்ஸ் இருக்கணும், இல்லாட்டி 5 ஃபைல்ஸ் இருக்கணும். இப்படி தான் இருக்கணுமே, ரவுண்டாக தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி டெசிமலாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 100 MB இருக்கிற ஒரு ஃபைலு, அந்த ஃபைலை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஒரு ஹோல் நம்பரில் தான் வரணும், ஒரு டெசிமலில் வரக்கூடாது. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேயே வந்து சில மெத்தட்ஸ்லாம் இருக்குல்ல. இந்த சீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். வேர் chunks is equals to math dot அதாவது இல்லை எது ஹையஸ்ட் நம்பரோ அந்த ஹையஸ்ட் நம்பருக்கு கொண்டு போயிடும். கமா இந்த சங்க் சைஸையும் நம்ம உள்ளே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இந்த சங்க்ஸை நம்ம உள்ள வேரியபிளில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் 7 ஃபைல். ஓகேவா? எது 6.2 அப்படிங்கிறத 7ஆக மாற்றிக்கிச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த 32.8 MB இருக்கிற ஒரு ஃபைலை நம்ம 5 MBயாக நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா கடைசி ஃபைல் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா? அது தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு மொத்தம் 7 ஃபைல் வரப்போகுது. இப்போ இந்த 7 ஃபைலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டர்நெட் வழியாக நம்ம அனுப்ப போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஓவரால் லாஜிக். ஓகே, இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம 5 MBயாக பிரிக்கணும். ஓகேவா? எத்தனை ஃபைல் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போது 7 ஃபைல் நமக்கு வேணும். கரெக்டாக? இப்போ அந்த 7 ஃபைலை பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கிறது? ஃபைல் டாட் ஸ்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஒரு அரேவை வந்து நம்ம ஸ்ப்ளைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபைலை கூட ஸ்ப்ளைஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லைக் இப்போது இதுதான் ஃபைலு. நான் இந்த ஃபைலை வந்து ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வேரியபிள் ஃபைல் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் ஒன். ஓகே, இப்போது ஃபைல் டாட் ஸ்லைஸ் அப்படின்னு போட்டுட்டு இப்போது 0லேருந்து சங்க் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா
0ல் ஆரம்பித்து சங்க் சைஸ் எவ்வளோ 5 MB. அப்போது மொதல் 5 MB நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த ஃபைல் என்ன பண்ணோம்னா அந்த 5 MBலேருந்து திருப்பி அடுத்த 5 MB அப்படின்னு போனோம். ஓகேவா? இதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் ஒன்று பண்ணலாம். ஓகேவா? இது வந்து இப்படி பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். இந்த ஃபார் லூப்பில் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0. இப்போது ஸ்டார்ட் வந்து ஃபைல் சைஸாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்க போகுது. ஓகே, இந்த ஃபைல் வந்து சைஸாக இருக்கிற, அதாவது இந்த ஃபைல் சைஸ் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்க போகுது. ஓகேவா? அப்போது இந்த இன்க்ரிமெண்ட்டில் என்ன கொடுக்குறேன்னா ஸ்டார்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு சங்க் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ என்ன வேணா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து 0வோட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு லூப் ஓடும்போது இந்த சங்கோட அதாவது 0 ப்ளஸ் சங்க் சைஸ் இது அந்த 5 MB. அடுத்த வாட்டி ஓடும்போது 5 MB ப்ளஸ் இன்னொரு 5 MB 10 MB. மூணாவது வாட்டி ஓடும்போது 10 MB ப்ளஸ் 5 MB 15 MB. அடுத்த வாட்டி ஓடும்போது 15 ப்ளஸ் ஒரு 5 20. அடுத்த வாட்டி 20 ப்ளஸ் 5 25. அந்த மாதிரி ஒவ்வொரு லூப்லேயும் 5 5 5 5 ஏறிக்கிட்டே போகும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த லூப்பினுடைய கான்செப்ட். ஓகே, இப்போது இந்த ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே என்ன பண்ணோம்னா வேரியபிள் சங்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைல், அதுவாக ரெக்கமெண்டேஷன் காட்டுது ஃபைல் டாட் ஸ்லைஸ் ஸ்டார்ட் கமா ஸ்டார்ட் ப்ளஸ் சங்க் சைஸ். ஓகேவா? இந்த ரெக்கமெண்டேஷன் எப்படி காட்டுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் போன வீடியோவில் வந்து நான் கோட் விஸ்பரர் அப்படின்னு சொல்லிட்டு AWSோட ஒரு இது காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எப்படி காமிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைல் டாட் ஸ்லைஸு ஸ்டார்ட் கமா ஸ்டார்ட் ப்ளஸ் சங்க் சைஸ், அதாவது ஸ்டார்ட் வந்து மொதல் ஐட்ரேஷனில் ஸ்டார்ட் வந்து 0. ஓகேவா? 0லேருந்து 0 ப்ளஸ் சங்க் சைஸ் 5 MB, 0 ப்ளஸ் 5 MB 5 MB. அடுத்த ஐட்ரேஷனில் ஸ்டார்ட் வந்து இந்நேரம் 5ஆக மாறி இருக்கும். அப்போ 5லேருந்து 10, அடுத்தது 10லேருந்து 15, அடுத்தது 15லேருந்து 20, அடுத்தது 20லேருந்து 25, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த சங்கை வந்து நான் இது பண்ணுறேன், அது பேர் வந்து லைக் கன்சோல் பண்ணுறேன். இப்போ இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஃபைலை நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பாருங்கள், இதனுடைய ஒவ்வொரு ஃபைல் சைஸுமே பார்த்தீங்கன்னா 5242880 அப்படின்னு இருக்குது. அப்போ என்னன்னா இது 5 MB, இது 5 MB, 5 5 5 5. பட் கடைசி ஃபைல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? கடைசி ஃபைல் மட்டும் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ 3 3 3 6 7 ஃபைல். அப்போது நம்ம போட்ட இந்த கணக்கு கரெக்டு. அதாவது 32.8 MB இருக்கிற ஒரு ஃபைலுடைய ஃபைலை வந்து நம்ம 5 5 MBயாக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 ஃபைல் கிடைக்க போகுது. அதில் எல்லா ஃபைல் முதல்ல இருக்கிற 6 ஃபைலினுடைய சைஸுமே 5 5 MB இருக்க போகுது. கடைசி ஃபைல் மட்டும் லைக் எனக்கு தெரிஞ்சது 1.3 MB இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 1 MB இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய ஓவரால் லாஜிக். இப்போது இந்த ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம இன்டர்நெட் வழியாக நம்ம ஸ்டோரேஜுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 100 GB எடுத்துக்கங்க, 1000 GB எடுத்துக்கங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எத்தனை GB வேணாலும் எடுத்துக்கங்க. எத்தனை GB வேணாலும் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைலாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபைல் கிடைக்கும். இது ஒன்றுனா அமைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ பெரிய ஃபைலை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக இங்கேருந்து நீங்கள் இன்டர்நெட்டுக்கு அனுப்பலாம். அப்படிங்கிறது தான் ஓவரால் கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு பெரிய ஃபைலை சின்ன சின்ன ஃபைலாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபைலையும் நம்ம வந்து இன்டர்நெட் வழியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு URL வேணும். ஒரு URL இருந்தால் தான் நம்மளால் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த URL டேரெக்டாக S3 பக்கெட்டோட URL சொல்லி நம்ம வந்து அதை போஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்.